ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக ஜீவனம் ஜீவ உரிமைகளும் என்ற தலைப்பின் கீழாக சில ஆழமான உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களில் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் இது போன்ற சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை தியானிக்கும்படி நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய தேவன் தாமே கிருபை செய்யண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கேள்விக்கு நம்ம கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஒரு காரியங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம். ஸோ அநேகர் இதை கேட்குறாங்க. ஒரு சில பேர் இதை சில நாட்களில் அது கேட்ட உடனே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை தவிர்த்திருந்திருக்கலாம். திரும்ப திரும்ப படித்தாலும் புரியலைங்க பிரதர் அப்படின்ற காரணங்கள் இருந்தனால என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஒதுக்கி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இது பார்க்கும்போது இந்த ரெண்டு காரியங்களும் பார்த்திங்கன்னா நம்முடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தக்கூடிய காரியமாக இருக்கும். நமக்கு தெரியாமல் அது இருக்கும். என்ன பண்ணலாம் எல்லாருமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, புரியாட்டியும் என்ன பண்ணலான்னா தொடர்ச்சியாக கேட்கலாம். ஏன்னா இது அப்படிப்பட்ட காரியம். அதை நாங்கள் அனுபவத்தில் கற்றுக்கொண்டதுனால தான் உங்களுக்கு சொல்கிறோம் அதை, சரிங்களா? ஸோ புரியல அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாய்ப்புக்குள்ளேருந்து நம்ம வெளியே போகிறோம். அப்போது எந்த வகையில் எவ்வளோ தூரம் நம்முடைய இருதயமானது முயற்சி பண்ணது அப்படின்றது தான் பிதாவாகிய தேவன் முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது. அதனால் கேட்டு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய நம்ம பாடலாம் எடுக்கிறோம் இல்லையா, நேர் எடுக்கிறாங்க இல்லையா, இப்போ கேட்டு வச்சுருங்க. பின் நாட்களில் பார்த்திங்கன்னா தேவன் கட்டாயமாக அதை சேர்த்துருப்பார். அது அந்த அறிவை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது தேவனுடைய வேலை, புரிய வைக்க வேண்டியது அவருடைய கடமையாக அங்கே இருக்குது. நம்முடைய பார்த்து என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்குறாரு. அதனால் டைம் கிடைக்கும்போது கேட்டுருங்க, சரிங்களா? சரி, இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்விக்குள்ள நம்ம போகலாம். 1911ஆம் வருஷத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஆசாரியர்கள் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை பலியிடுகிறார்களா? அண்டர் பிரீஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இங்கிலீஷில். ஆசாரியர்கள் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை பலியிடுகிறார்களா அப்படின்றது தான் கேள்வி. இப்போ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நமக்கு இந்த ஜீவ உரிமைகளை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கிடச்சிருக்கும். கட்டாயமாக இன்க்ரீஸ் பண்ணுவார் தேவன். அப்போ இந்த ஜீவ உரிமைகளை நம்ம எடுத்து பார்க்கும்போது நமக்கு எதுவுமே கிடையாது. ஆதாமுடைய சந்ததிக்கு எந்த ஒரு ஜீவ உரிமையும் கிடையாது. அதாவது ரைட் டு லைஃப்பும் கிடையாது, லைஃப் ரைட்ஸும் கிடையாது. ரைட் டு லைஃப் அப்படின்னா ஜீவிப்பதற்கான உரிமை. லைஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாழ்வாதார அல்லது ஜீவ உரிமைகள் அப்படின்றது. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஆக்சுவலாக பிரிக்கிறதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. அது உங்களுக்கு போக போக புரிஞ்சிடும், சரிங்களா? இல்லை நான் ஒரே வார்த்தையில் பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் கூட தப்பு கிடையாது. சில விஷயங்கள் உள்ளுக்குள்ளே அதிகம் புரிய வேண்டிய தேவை இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய கடவுள் தேவன் ரைட் டு லிவ் ஆர் ரைட் டு லைஃப், ஜீவிப்பதற்கான உரிமையை கொடுத்திருந்தார். அதே மாதிரி லைஃப் ரைட்ஸு, இந்த ஜீவிப்பதற்கான உரிமையை சார்ந்து வருவதுதான் லைஃப் ரைட்ஸ்னு சொல்லி நாங்கள் மீன் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ அந்த உயிரை அவரை பெற்றுக்கொண்டார் நம்முடைய ஆண்டவர். யாரை போல? ஆதாமை போல. இங்கே பார்த்தோம், ஆதாமை போல, ஆதாமுடைய முந்தைய நிலைமை. அந்த உரிமையை பெற்றுக்கொண்டார். அந்த உரிமையை தனதாக்கி கொள்ளவில்லை இன்னும். அப்போ அவருக்கு உரிமை இருக்குது, அவர் வாழலாம். இந்த உரிமைக்கேற்றபடி அவர் வாழ முடியும் இந்த பூமியில். ஆனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உரிமைகளை நான் பயன்படுத்துவதன் மூலமாக
பிதாவின் நீதியானது அங்கே நிறைவேற போகிறது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த உரிமைகளை சரண்டர் பண்ணுறேன் உங்ககிட்ட, இழக்கவில்லை, சரண்டர் பண்ண உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார். கொடுத்ததில் எப்படி இருக்காருன்னா, நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா ஞானஸ்தானத்தில், அப்படி சொன்னதில் அவர் எந்தளவுக்கு உண்மையாக இருக்கான்றது தான் இந்த 3 வருஷத்தை நிரூபித்து காமிக்கிறார். அந்த 3 வருஷத்து முடிவில் தான், அப்பா நான் சொன்னது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ப்பான்னு சொல்லி என்னுடைய ஆவியும் கரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னார். ஆவியை கரத்தில் கொடுக்குறேன்னு என்ன அர்த்தம்னா, ஜீவ உரிமைகளாக பிதாவின் கரத்தில் கொடுத்துட்டார். இந்த உரிமைகள் உங்களுடைய நீதியை சரி கட்டத்திற்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பிதா என்ன பண்ணார்னா, அவர் உயிர் தெளிப்பிட்டார். உயிர் தெளிப்பினதுனால என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர் அதுக்கு உரிமையாளராக, ஓனர்ஷிப் எடுத்துட்டார். எதுக்கு? ஜீவ உரிமைகளுக்கு. சில பேர் கன்ஃபியூஷன் வந்துடும், அப்புறம் ஞானஸ்தானத்திலே அவர் தான் கொடுத்துட்டாரு, திருப்பி என்ன பண்ணுறது ஓனர்ஷிப்னு சொல்கிறீங்க நினைச்சு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே இந்த உரிமையில கொடுத்திருந்தார். உரிமையில கொடுத்தாரே தவிர நம்முடைய ஆண்டவர் அதுக்கு சொந்தக்காரராக மாறவில்லை. அதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ் வருது பாருங்கள். அவர் சொந்தக்காரராக மாறினது எப்போன்னா, தன்னுடைய வாழ்க்கையை நிரூபித்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா, அது சொந்தக்காரராக மாறியிருக்கார். அப்போ பிதாகிதன் என்ன பண்ணிட்டாருன்னா, உயிர்த்ததில் சரி ஜீவ உரிமைகளை நீங்கள் தான் சொந்தக்காராக இருக்கீங்க, வச்சுக்கோங்கன்னு சொன்னார். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உரிமைகளை இந்த மனு குலத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன், அதுதான் விலைக்கிரயமாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பயன்படுத்துகிறன்றதை சொல்லி காமிச்சார். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நம்ம நிதானமாக தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமாக நம்ம புரிய வச்சிருவார் கடவுள். சரிங்களா? இப்போ இந்த கேள்விகள் உள்ள வந்துடலாம். ஆசாரியர்கள் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை பலியிடுகிறார்களா? சில பேருக்கு கேட்டுகிட்டே இருந்ததுனால மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும், ஆசாரிகளுக்கு தான் எந்த உரிமையும் இல்லையே அப்படின்னு மைண்டில் வந்துடும். அதான் நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே, பதில் படிக்கலாம். பூரணமாக இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க நோக்கமாக இருப்பதால், யார் யாரெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு தேவன் நோக்கமாக இருப்பதால், ஆதாமின் சந்ததியராக நாம் எல்லோரும் குறைவுள்ளவர்களாக இருப்பதால் பலியிடுவதற்கு ஜீவ உரிமைகள் நமக்கு இல்லை. பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லைனில் யார் யாரெல்லாம் பூரணமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு பிதா சித்தமுள்ளவராக இருக்கிறான்னு சொன்னார். சொல்லிட்டு அடுத்த பாயிண்டில் நம்ம யார்? நம்ம எல்லாருமே ஆதாமுடைய சந்ததி தானே. அப்போ நம்ம யார்? பூரணம் இல்லாதவர்கள், குறைபாடு உள்ளவர்கள். அப்படி குறைபாடு உள்ளவர்களாக இருப்பதால் நம்மக்கிட்ட என்ன இருக்குது கொடுக்கறதுக்கு? ஒன்றுமே இல்லையே. நம்மக்கிட்ட இந்த ஜீவ உரிமைகள் எதுவுமே இல்லையே. இதுதான் சரியான கோணம். அப்போ இந்த இடம் நமக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது. சரிங்களா? அதனால சொன்னேன், தொடர்ச்சியாக கேட்டே இருக்கும்போது எல்லா இடங்களையும் தெளிவில் வந்துடும். அடுத்து வரும்போது, ஆனால் கர்த்தர் இயேசு நமக்கு பரிந்து பேசுகின்றவராக தோன்றினார். ஆனால் கர்த்தர் இயேசு நமக்காக பரிந்து பேசுகின்றவராக தோன்றினார். 1 யோவான் 2:2 1-2 படிச்சுன்னா இருக்கும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 அது இருக்கும். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்றவர்களாவதற்கு விரும்பி, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகின்றவராக இருக்கிறார். நம்பர் 1. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற போகின்றேன் அப்படின்னு ஒருத்தங்க விரும்பி இந்த நிலையில் வராங்க. விரும்பி இவ்விதமாக அவருடைய பலியிலும் பிறகு அவருடைய ராஜ்யத்தின் மகிமையிலும் அவருடன் பங்காளிகள் ஆவதற்கு நமக்கு உதவி புரியும் நோக்கத்துடன் கர்த்தர் இயேசு இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறார். சரிங்களா? விரும்பினதுக்கு அப்புறமா நம்முடைய ஆண்டவருடைய பலியிலும்னா அவருடைய பலியின் வாழ்க்கையில்னு அர்த்தம். 3 வருஷம் வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையிலும் அதற்கு பின்பாக வரக்கூடிய மகிமையிலும் நம்முடைய ஆண்டவர் கூட
பங்காளிகளாக மாறுவதற்கு நமக்கு உதவி புரியும் நோக்கத்துடன் நம்முடைய கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? அடுத்தது, இதை நாம் செய்ய முடிவதற்கு எதை நாம் அவருடைய பலியிலும் மகிமையிலும் பங்காளிகள் ஆவதற்கு. இப்போ திரும்ப படிக்கலாம். இதை நாம் செய்ய முடிவதற்கு அவர் நம்முடைய கரைகள் மற்றும் குறைபாடுகள் அனைத்தையும் ஈடு செய்வதற்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழகான பாயிண்ட் தான். ஆண்டோடைய பலியின் வாழ்க்கை, அதுக்கப்புறம் மகிமை, இதில் நம்ம பங்கு பெறணும் அப்படின்னா நம்முடைய குறைபாடுகளை என்ன பண்ணி ஆலோசி பார்க்கும்போது அதை அனைத்தையும் அவர் ஈடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். ஈடு செய்வதற்கு அவருடைய பலனில் மெரிட். இன்னொரு கொஸ்டினையும் பதிலையும் பார்க்க போகிறோம். அதில் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியாக அது இருக்கும். இந்த பலன் பற்றி அங்கே பேசியிருப்பாங்க. சரிங்களா? அப்போது அவருடைய பலனில் மெரிட், சரிங்களா, பலனில் போதுமானதை நமக்கு சுமத்தி சரி பண்ணுவதில் நோக்கமாக இருக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னு புரியுதுங்களா? அவருடைய பலியின் வாழ்க்கை மகிமையில் பங்காளிகளாக மாறணும் அப்படின்னா நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? நீங்களே பதில் சொல்லிக்கோங்க கேட்கும்போது. நான் எப்படி இருக்கிறேன்? இப்போது குறைபாடு உள்ள மனுஷனாக இருக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? ஆண்டவருடைய பலன், புண்ணியம் சொல்கிறாங்களே சில நேரத்தில், மெரிட்டு சொல்கிறாங்க இல்லையா, மெரிட்ஸு, அதை எனக்கு போதுமான அளவுக்கு எனக்கு முதல்ல என்ன பண்ணால் என் மேலே அதை சாற்றப்பட வேண்டும், அதை சாற்றணும். அப்படி பண்ணப்படும் பொழுது இப்படி பண்ணுறதுக்கு அவர் என்ன கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்தது, ஆனால் நமது கர்த்தரால் நமக்கு சுமத்தப்பட்ட இந்த பலனை நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. சின்ன பாயிண்ட் தான், நல்லா கவனிங்க. நமக்கு அவருடைய புண்ணியத்தை சாற்றினார்ல, இதை நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது, இதை நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்படி கொடுக்கும் பொழுது நம்ம நிலைமை என்ன மாறிடுச்சு? தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு ஏற்புடைய மனிதர்களாக நின்றுட்டோம். அதை பயன்படுத்தி பலியின் வாழ்க்கையிலும் மகிமையிலும் பங்கு பெறணும். அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து தனக்கு கிடைத்த தீய உரிமைகளை ஒப்பு கொடுத்தாரு. என்ன அர்த்தம்னா சரண்டர் பண்ணாருன்னா அப்படியே விட்டுட்டு அர்த்தம் கிடையாது. அவர் மொத்தமாக விட்டுட்டார் அப்படின்னா இவர் வாழவே முடியாது. ஞானஸ்தானத்திலேருந்து ஏன் வாழ முடியாது? உங்கள்கிட்ட தான் எந்த உரிமையுமே கிடையாது. இப்போ எப்படி நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பீங்க? இதில் தான் நிறைய டெக்னிக்கல் பாயிண்ட் உள்ள இருக்குது. திரும்ப சொல்ல நல்லா கவனிங்க. இது நம்முடைய ஆண்டவருடைய ஜீவ உரிமைகள் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இதை மொத்தமாக விட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு என்ன இல்லை? இப்போது எந்த ஜீவ உரிமையும் கிடையாது. இப்போது ஞானஸ்தானத்தில் இல்லாத பட்சத்தில் எப்படி வாழ்வார் இவர்? இப்போ அவர் ஜீவ உரிமையில் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். இது மொத்தமாக விட்டார் அப்படின்னா எப்படி வாழ முடியும்? அவரால் வாழ முடியாது. என்ன பிரதர், சில குழப்பங்கள் வருது? குழப்பங்கள் இல்லை. இப்போ பாருங்கள், ஜீவ உரிமைகள் இது என்ன பண்ணாருன்னா பிதாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்ணார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஜீவ உரிமைகளை ஒப்பு கொடுத்த நாளிலிருந்து அந்த உரிமைகளை பிதாவின் சித்தத்திற்கேற்ப என்ன பண்ணார்னா வாழ ஆரம்பித்தார். அவ்வளோதான். பிதாவின் சித்தத்துக்கு என்ன பண்ணார்னா வாழ ஆரம்பித்தார். அப்படின்னு அர்த்தம், தனக்கு தேவைப்படும் பட்சத்தில் தன்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்ணார்? பயன்படுத்தவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு யோவான் 12:49 சொல்லியிருப்பார் இல்லையா, நான் சுயமாக ஒன்றும் சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்றதுலாம். சரிங்களா? அப்போது ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா பிதாவின் கரத்தில் கொடுத்துருக்காரு. கொடுத்த நாளிலிருந்து அந்த உரிமைகளுக்கு பிதாவின் சித்தத்தபடி வாழ்ந்திருக்கிறார். அதான் உண்மையாக இருந்திருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது போல தான் இப்போ நம்ம லைஃப்பும் இருக்கணும். சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப படிக்கிறேன். இப்போ ஆனால் நமது கர்த்தரால் நமக்கு சுமத்தப்பட்ட இந்த பலனை நாம் ஒப்பு கொடுப்பதில்லை. நம்முடைய பலவீனங்களை சரி பண்ணுவதற்கு நம்முடைய மேன்மையான பரிந்து பேசுகிறவராக இருப்பதற்கு நம்முடைய முழு
பங்கு விசுவாசமாகும். பாருங்க, இந்த லைன் நல்லா கவனிக்கலாம் திரும்பவும். நம்முடைய பலவீனங்களை சரி பண்ணுவதற்கு, நம்முடைய மேன்மையான பரிந்து பேசுகிறவராக இருப்பதற்கு நம்முடைய முழு பங்கு விசுவாசமாகும். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களை சரி பண்ணுவதற்கும், நம்முடைய பலவீனங்களை சரி பண்ணுவதற்கு நம்முடைய மேன்மையான பரிந்து பேசுகின்றவராக இருப்பதற்கு நம்முடைய முழு விசுவாசம் அவசியமாகும் அப்படின்னு சொல்றார். சரிங்களா? நம்முடைய முழு பங்கு விசுவாசமாகும் அப்படின்னு சொல்றார். குறைபாடாக இருப்பதை அவர் சரி செய்து, குறைபாடாக இருப்பதை அவர் சரி செய்து பிறகு பலியில் நமக்கு கொடுக்கிறார். இப்போதான் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. நல்லா கவனிங்க. இப்போ நான் எப்படிப்பட்ட மனுஷனாக இருக்கிறேன்? ஆதாமுடைய சந்ததி, கம்ப்ளீட்டாக குறைபாடு. நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எனக்காக பரிந்து பேச போகிறார். அதனால் அவருடைய மெரிட்டில், பலனில் எனக்கு தேவையான அளவு என் மேலே சாட்டுகிறார். சரிங்களா? பண்ணிட்டார். இப்படி பண்ணுறதுனால இதை நான் ஒப்பு கொடுக்கறது இல்லை. சரிங்களா? பண்ணுறதுனால என்ன பண்ணுறாருன்னா சரி செய்து இங்கே நிற்க வைக்கிறார். நிற்க வைக்கும் பொழுது என்னை சரி செய்து நிற்க வச்சதுனால பலியின் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. பலியின் வாழ்க்கையில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு. எந்த பலி? ஆண்டோடைய பலியின் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு என்ன பண்ணிக்காருன்னா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ திரும்ப படிக்கிறேன். குறைபாடாக இருப்பதை அவர் சரி செய்து பிறகு பலியில் நமக்கு கொடுக்கிறார். பலியில் கொடுக்கிறார் என்ன அர்த்தம்னா பலியில பங்கு பெறுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார்ன்றார். இந்த பலியை பிதா ஏற்றுக்கொள்கிறார். இந்த பலியை பிதா ஏற்றுக்கொள்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜீவ உரிமைகள் நமக்கு சாற்றப்படுவது எப்பொழுது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு இந்த இடம் பதில் கொடுக்குது. எப்போன்னு சொல்லி பார்க்கும்போது ஃபுல் கான்சிக்ரேஷன். அப்போ நமக்கு அந்த புண்ணியங்கள் சாற்றப்பட்டு ஆண்டவருடைய பலியில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும்னா நான் பலியை செலுத்த முடியும். இந்த பலியை பிதா ஏற்றுக்கொள்கிறார். உண்மையில் பலியிடுவதற்கு ஒருபோதும் எந்த ஜீவ உரிமைகளும் நமக்கு இருந்ததில்லை. சரிங்களா? ஸோ உண்மையில் பலியிடுவதற்கு ஒருபோதும் எந்த ஜீவ உரிமைகளும் நமக்கு இருந்ததில்லை. அப்போ கேள்வியானது என்னது? ஆசாரியர்கள் தங்களுடைய பூமிக்குரிய ஜீவ உரிமைகளை பலியிடுகிறார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லைன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அப்போ நம்முடைய ஆண்டவர் அவருடைய பலன் மெரிட்டில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மேலே சாற்றுகிறார். இப்படி கொடுக்கப்பட்டதுனால பலியின் வாழ்க்கையில் பங்கு பெறும்படி வாய்ப்பு கொடுக்குறாரு. பலியின் வாழ்க்கையில் பங்கு பெறும்படியான வாய்ப்பை கொடுத்ததுனால தான் பிதா அதை ஏற்றுக்கொள்கிறார். இது என்னுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் கிடையாது. எனக்கு சாற்றப்பட்டதுனால பிதா என்ன பண்ணுறான்னா ஏற்றுக்கொள்கிறார். ஆகையால் ஆசாரியர்கள் ஜீவ உரிமைகள் அவங்ககிட்ட எதுவுமே இல்லைன்றதை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லி காமிக்கிறார். அப்போ இந்த காரியங்களை குறித்து என்ன பண்ணலான்னா திரும்பவும் நல்லா தியானிக்கலாம். எளிமையாக இதன் புரியிப்பார். ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, விசேஷமாக எங்களுடைய வாழ்நாட்களில் நாளை கூட்டி கொடுத்து மறுபடியும் இந்த காரியங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த காரியங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக நிதானமாக கேட்டும் படித்தும் புரிந்து கொள்ள தேவன் நம்மை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவையாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.